எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த 7 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் நாங்கள் நேரடியாக விஜயம் மேற்கொண்டு அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் வருமானம் அதிகரிக்கிறது, சில பிரச்சனைகளை கையாளுவது, இப்படியான சில விடயங்களை நாங்கள் ஆக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். ஒரு 5 கோடி ரூபாய் வருமானத்தை கடந்த காலத்திலே இருந்த பிரதேச சபை, இந்த வாழச்சின பிரதேச சபையை ஆட்சி செய்தது தமிழ் மக்கள் விடுதலை கட்சி. இந்த காசை எடுக்காம விட்டதுக்கான காரணம் என்னன்றதை நாங்கள் ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறோம். என்ன சில நேரம் ஊழல் மோசடியா இருக்கலாம். இந்த சபையினுடைய நிதி நிலைமைகள், இந்த சபையினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக ஆராய வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் ஆய்வுகள் இந்த சபையிலே மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் எமது கோவிலைப்பட்டு பிரதேச சபை வருமானங்களை அதிகரிக்க வேண்டும், அந்த சபையை ஒரு சிறந்த ஒரு சேவையினை வழங்குகின்ற ஒரு உள்ளூராட்சி மன்றங்களாக மக்கள் மத்தியில் செயற்படுத்த வேண்டும் என்பதற்காக எமது கட்சியின் தலைமையிலே முன்னாள் மாநகர முதல்வர் சரவணன் அவர்களின் தலைமையிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ சில்லாத்தையா, கௌரவ சாணக்கியனையா அவர்களுடைய தலைமையிலே இந்த சபையினுடைய நிதி நிலைமைகள், இந்த சபையினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக ஆராய வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் ஆய்வுகள் இந்த சபையிலே மேற்கொள்ளப்பட்டது. கடந்த காலங்களிலே ஆட்சி செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் இந்த சபையினை நிர்வகித்த சில ஆட்சியாளர்களின் அசமந்த போக்கு காரணமாக இந்த சபையில் பெறுமதியான வருவாய்கள் ஈட்டக்கூடிய நிலை இருந்தும் இந்த சபை இதனுடைய வருமானங்கள் மந்தகதியிலே காணப்பட்டிருக்கின்றது. அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக சில வகையான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த 7 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் நாங்கள் நேரடியாக விஜயம் மேற்கொண்டு அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் வருமானம் அதிகரிக்கிறது, சில பிரச்சனைகளை கையாளுவது, இப்படியான சில விடயங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே திரு சரவணபவன் அவர்கள் இன்றைய நாளிலே வாழச்சேன கோவிலைப்பட்டு பிரதேச சபையை தெரிவு செய்திருக்கிறார். இந்த பாசிக்குடாலே இருக்கும் விடுதிகளிலே அவங்களுடைய மொத்தமாக வரும், அதாவது டேர்ன் ஓவரிலே இருந்து 1% அவங்க பிரதேச சபைக்கு கட்ட வேண்டும். ஆனால் இவ்வளவு காலம் 1 லட்சம் ரூபாய் தான் கட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தால் இந்த 16 விடுதிகள் மாத்திரம் சரியான கட்டணத்தை கட்டுவார்களாக இருந்தால் ஒரு வருடத்துக்கு ஆக குறைந்தது இந்த சபைக்கு 2, 3 இல்லாட்டி 4, 5 கோடி வரைக்கும், அந்த 5 கோடி அளவுக்கு நான் நினைக்கிறேன் அந்த வருமானத்தை அதிகரிக்கும். ஒரு 5 கோடி ரூபாய் வருமானத்தை கடந்த காலத்திலே இருந்த பிரதேச சபை, இந்த வாழச்சின பிரதேச சபையை ஆட்சி செய்தது தமிழ் மக்கள் விடுதலை கட்சி. இந்த காசை எடுக்காம விட்டதுக்கான காரணம் என்னன்றதையும் நாங்கள் ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறோம். என்ன சில நேரம் ஊழல் மோசடியா இருக்கலாம். இப்படிக்கான விடயங்களை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். இது சம்பந்தமான நடவடிக்கை எங்களுடைய தவிசாளர் சபையில இருக்கிற உறுப்பினருடன் இணைந்து பேசி பிரேரணைகளை கொண்டு வந்து சரியான நடவடிக்கையை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.